ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண போகிறோம். எதில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் லைவ்லேயே காமிக்க போகிறோம். பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுதா, நிஃப்டி 50ங்கிறது ஒரு 75 பாயிண்ட் நம்மளுக்கு அப்பில் இருக்குது. சென்செக்ஸ் ஒரு 253 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அப்பில் இருக்குது. மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகுது பாருங்கள். இங்கே உள்ள ஸ்டாக் தெரியுதுல்ல, எக்ஸ்ப்ளோரில் தெரியுதுல்ல, நம்மளுக்கு தெரியுதுல்ல. இப்போ தான் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாகவே ஒரு டவுன் ட்ரெண்டு தான் காமிக்குது. நம்ம எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஏத்தர் எனர்ஜி. ஏத்தர் எனர்ஜியில் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மைனஸ் தான் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் போடலாம். ஓகேங்களா. என்எஸ்சி இங்கே எப்பயுமே என்எஸ்சியில் தான் இருக்கணும். குவான்டிட்டி இப்போ 1500 இருக்குது. என்னால் வந்துட்டு 10 குவான்டிட்டி 10 ஷேர் தான் வாங்கலாம். ஓகேங்களா. 10 ஸ்டாக்கு செல் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. மார்க்கெட் டவுன் ஆக ஆக நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்க இறங்க நம்மளுக்கு காசு வரும். வாங்க பார்க்கலாம். மார்க்கெட் டவுன் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு காசு வரும். மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் ஆகும். பாருங்கள், கிராஃப் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு. காலையில் நல்லா ஒரு 2 ஸ்டிக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பியரி ஸ்டிக் தான். எத்தனை எனர்ஜிங்கிறது டக்குன்னு ஏறும், டக்குன்னு மேலே ஏறும், டக்குன்னு கீழே இறங்கும். அந்த மாதிரி தான். இப்போ மார்க்கெட் மேலே ஏறுறதுனால நமக்கு 53 ரூபா மைனஸில் காமிக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியுதுல கிராஃப் எப்படி போகுதுன்ட்டு. நம்ம இங்கனக்குள்ளே பை பண்ணியிருக்கோம் 708. இந்த இடத்துல வந்துட்டு பை பண்ணல, செல் ஆர்டர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இந்த செல் ஆர்டருக்கு நம்மளுக்கு வந்துட்டு இப்போக்கி மார்க்கெட் மேலே போகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு 48 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு. நம்ம இதே பை ஆர்டர் போட்டிருந்தோம். இங்கே வந்துட்டு க்ரீன் கலரில் காமிச்சிருக்கோம். ப்ராஃபிட் வந்துட்டு 58 ரூபா காமிச்சிருக்கோம். நம்ம போட்டது செல் ஆர்டரு. வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் டவுன் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வரும். மார்க்கெட்டு வந்துட்டு இப்போ ஏறுது நல்லா, அதனால் நம்மளுக்கு மைனஸ் ஆகுது. எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு மைனஸ் தான் ஆகுது. ஆனால் நிஃப்டி 50ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு 90 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா. இந்த ரேட்டு கீழே நம்மளுக்கு கீழே இறங்கணும். இன்னுமே இந்த அளவு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இங்கேருந்து இங்கே போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இருக்க போட்ட காசு எல்லாமே லாஸு. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது செல் ஆர்டரு. மார்க்கெட் இறங்கும்னு நினச்சி போட்டிருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். 18 வயசு மேலே ஆனவங்க, ஆண் பெண் யாருனாலும் பண்ணலாம். அதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு புரிதல் வேணும். பங்குச்சந்தைனா என்ன அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும். எடுத்தோம் கோத்தோம் அப்படின்னு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்தோடனே ஆசையாக வருவீங்க. ட்ரேட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு நினைப்பீங்க. அது தவறானது. ஒரு நாள் வந்துட்டு லாஸ் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட் வரும். எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட் எடுக்க போகிறோன்ட்டு நம்ம தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்துட்டு மைனஸில் இருக்குது. நான் வாங்கினது இந்த ரேட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 708.20 கீழே. ஆவரேஜ் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 710 ரூபாயில் இருக்குது.
இந்த 710க்கும் கீழே வரணும். கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எடுத்திருக்கு. மார்க்கெட் மேலே ஏறுது. பாருங்க 35 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கா. இந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இந்த மார்க்கெட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல வர்றதுன்னா, இது ஒரு பிஸ்னஸ் தான். கரெக்டான முறையில் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா டெய்லியுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் நல்லா கற்றுவாங்க. யாரை பார்த்தும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்ச விஷயத்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. ஆனால் அவங்கள மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணதை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு கற்றுக்கிட்டதை இதில் காமிங்க. இதில் காமிச்சு நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல வர்றது. பிகினர்ஸ் உள்ளே வர்றீங்க அப்படின்னா முதல்ல பங்குச்சந்தைனா என்ன, நிஃப்டி 50னா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, ஓகேங்களா? அதெல்லாம் கற்றுவாங்க. இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு ஈக்விட்டி ட்ரேடர். நம்ம ஸ்டாக்கில் போடுறோம். நம்ம பண்ணுறது வந்துட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கிடையாது. நம்ம பண்ணுறது ஈக்விட்டி. ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படி பார்க்குறோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஜாஸ்தி வேணும். அது நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்லேயே நம்ம ட்ரேட் எடுத்து சூப்பராக காசு பார்க்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு காசு அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா? அது நான் இன்ன வரைக்கும் அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பக்கம் போனதில்லை. ஏன்னா ஸ்டாக்லேயே நான் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணுறேன். என்னோடய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்ட்டு என்னால் ஒரு கெஸிங் பண்ண முடியும். அந்த கெஸிங் தான் டெய்லியும் ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணுறதை எடுத்து உங்களுக்கு யூடியூப் வீடியோ மூலயமா போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணுறோம். ஒரு நாள் லாஸும் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட் வரும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் இருக்க முடியும். இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் இந்த மார்க்கெட்டை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வர மாட்டீங்க. எமோஷ்னல் இருக்கணும். எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணுற கற்றுக்கணும். மைண்ட் கண்ட்ரோலிங் இது ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு சூதாட்டம் அப்படின்ட்டு. சூதாட்டம்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த பக்கமே வராதவங்க. ஓகேங்களா? இந்த பக்கமே வராதவங்க தான் இதை வந்துட்டு சூதாட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்படின்னா நம்மளோட ஒரு அமௌண்ட்டை போட்டு அதுக்கேற்ற ப்ராஃபிட் நம்ம எடுக்க போகிறோம். எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ட்ரேட்குள்ளே வரதா இருந்தால் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. உங்களுக்குள்ள கேபிட்டல் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு 500 வச்சுருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம் சின்ன ஸ்டாக்கில். ஓகேங்களா? முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வாங்க. மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணினா மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நிரந்தரமாக இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 38 ரூபா 40 ரூபா மைனஸில் போய்ட்டுருக்கு. இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோடு வந்துட்டு போன வெள்ளிக்கிழமையோட முடிஞ்ச ஒரு இது. அந்த டைம்லேருந்து இப்போ வந்துட்டு அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் டைம்லேருந்து இப்போ மார்க்கெட் டவுன் ஆகி தான் நம்மளுக்கு வந்துட்டு மேலே ஏறுது. இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா 716 இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மேலே தான் ஏற பார்க்குது. நம்மளுக்கு தெரியுதா? மார்க்கெட் நம்மளுக்கு இறங்கினா தான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 32 ரூபா மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எப்பயுமே ட்ரேடுங்கிறது நம்மளோட அண்ணனையோட ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு
கெயின் பண்ணுறதுக்கான ஒரு இது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாங் டைம் நம்ம எப்போனாலும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் நான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த 5 ஸ்டாக் சேர்த்து எனக்கு வந்துட்டு ரூ. 886 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வாங்கி போடுற ஸ்டாக்கை நம்ம விற்கக்கூடாது. விற்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ சேர்ந்து விற்றீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அதுக்கு குவான்டிட்டி அதிகமாக வைக்கணும். இப்போ நான் 5 குவான்டிட்டி வச்சுருக்கேனா, 5 ஷேர்ஸ் இருக்கா, இதே இடத்துல 100 ஷேர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்கள். அப்போக்கி என்னோடய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதனால தான் சொல்ல வரேன், இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரேட் தெரியாதவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும். ஒரு 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ மார்க்கெட் மேலே ஏறுது, நம்மளுக்கு மைனஸ் ஒரு 50ல் போகும், 40ல் போகுது. அதனால தான் சொல்ல வரேன், இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பயுமே நான் சொல்ல வர்றது பெஸ்ட் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா தெரியுது, கிராஃப் நம்மளுக்கு காலையில் ஓப்பன் ஆனதே இந்த ஃபஸ்ட் ஸ்டிக் தான். இந்த ரெட் ஃபஸ்ட் ஸ்டிக் இருக்கா, பெரிய ஸ்டிக்கா, அப்புறம் மறுபடியும் ஒரு ரெட் ஸ்டிக் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்திருக்கு 708 வரைக்கும் வந்திருக்கு, 706 வரைக்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு 2 புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எடுத்திருக்கு. மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுதுன்னு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. 714 போகுது, நம்மளுக்கு 55 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்ல வரேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போடுற இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுறது 1,00,000 மாறும். நீங்கள் 1,00,000 போடுறது கோடியாக மாறும். ஓகேங்களா? அது உங்களோட மைண்ட் செட். எந்தெந்த ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்தந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட் தெரியாதவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் இப்போ போட போகிற ஒரு விதை தான் பிற்காலத்தில் ஒரு ஆலமரமாக இருக்கும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நீங்கள் போடுற ஒரு 100 ரூபா 1000 ஆகுறதும், நீங்கள் போடுற 1000 லட்சம் ஆகுறதும், லட்சம் கோடி ஆகுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க மார்க்கெட் இதெல்லாம் என்னது, இதோட ஒரு புரிதல் இருக்காது, ஒரு தேவை இருக்காது. அவங்க மட்டும்தான் இது பண்ணுறது. நான் இது எதுக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். அந்த யூடியூப் மூலயமா சேனல் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் தெரியும், நம்ம ஸ்டாக் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். ஓகேங்களா? நானுமே இன்னுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் யூடியூப்பில் இந்த மாதிரி எப்பயுமே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எப்படி ப்ரோ பண்ணுறது, எப்படி ஏறுது, எப்படி மார்க்கெட் கணிக்கிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. சரி, ஓகே, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொல்லித் தருவோம், அவங்களால முடிஞ்சதை நம்மளுக்கு சொல்லித் தருவாங்க அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நான் உங்களுக்கு டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் உங்களோட காசு இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட காசை நீங்கள் யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க. அது உங்களோட காசு. நீங்கள் லாஸ் பண்ணாலுமே அது உங்களுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து அவங்க லாஸ் ஆக்கி ஸ்கேம் பண்ணுவாங்க, இல்லைன்னா காசை ஏமாற்றிடுவாங்க. நிறைய பேர் நம்ம இதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ ஒரு 1,00,000 கொடு மச்சான், நான் அதை 2,00,000 ஆக்கி தரேன், நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி போயிடாதீங்க. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் தான் பண்ணணும். அதேமாரி இந்த கால்ஸ் வாங்குறது, டெலிகிராமில் கால்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு உதவாது. ஏன்னா மார்க்கெட்டை நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? அவன் கால்ஸ் தருவான்,
நீ இதில் போய் வாங்கு, இதில் செல் பண்ணு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிரந்தரம் கிடையாது. மார்க்கெட்டு நீங்கள் வந்துட்டு கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிரந்தரமாக இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மேலே ஏறுது. நம்மளுக்கு கரண்டில் 88 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. 95 ரூபா மைனஸில் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்ட்டு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 88 ரூபா மைனஸ், 100 ரூபா மைனஸ் போகுது. இப்போ என்னால் இந்த அமௌண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இந்த இன்ஸ்டாகிராமில் கால்ஸ் தருது, டெலிகிராமில் கால்ஸ் தருது, அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க யாரும். உங்கள் காசா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, அன்றைக்கி லாஸே ஆனாலும் வருத்தம் இருக்க தான் செய்யும். இதே வேறு யார்கிட்டயாவது கொடுத்து அவங்க லாஸ் பண்ணி உங்கள் காசு போகிறதுக்கு நீங்களே லாஸ் பண்ணிடலாமே. அதனால தான் சொல்ல வரேன். மார்க்கெட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு காலை வைங்க. இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் மாதம் மாதம் இல்லைனா வாரம் வாரம் ஒரு 1000 ரூபாயை எந்த ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி, ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு கம்பெனிகளில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் வாங்கி போடலாம். ஸ்டாக் வாங்கி போடுறத குவான்டிட்டியே கொஞ்சம் அதிகமாக வாங்கி போட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக நம்ம ஒரு 9-16 ட்ரேட் எடுத்துட்டோம். ஏன்னா லைவில் தான் நான் ட்ரேட் காமிச்சேன் உங்களுக்கு. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழே போகும். நான் என்னோடய கணிப்புப்படி கீழே போகணும்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் மேலே போகுது. ஓகேங்களா? அதேமாரி தான் தொடர்ந்து வந்துட்டு நம்மளோட வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். மார்க்கெட் என்னென்னைக்கெலாம் இருக்கோ வாரத்தில் 5 நாளும் இருக்கும். 5 நாளுமே நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். அது ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ் இருந்தாலுமே உங்களுக்கு நான் காமிப்பேன். ஓகேங்களா? இது மூலிமா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயந்தான் எனக்கு தேவைப்படுது. அதை தான் நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் நல்லா கற்றுக்கணும். இது யாருனாலும் பண்ணலாம். பண்ணுறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு குரோத்தில் இருப்பீங்க. ஓகேங்களா? யாருக்கிட்டையுமே கடன் வாங்காதீங்க, இஎம்ஐ வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த வந்துட்டு பாதி பேர் இந்த நியூஸ்லாம் பார்க்குறோம்ல, கடனால் எவ்வளோ பேர் வந்துட்டு மன உளைச்சல் ஆளாகி டெத் ஆகுறாங்க அப்படின்ட்டு. அதனால் சொல்ல வரேன், அந்த இஎம்ஐஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையுமே கடன் வாங்க போகிறதில்ல. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ நம்மளுக்கு ஒரு 140 ரூபா மைனஸில் போய்ட்டுருக்கு. இந்த அமௌண்ட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே மக்களே, தொடர்ந்து வந்துட்டு என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.